ஏன்னா நானும் இது கொஞ்சம் டைம் கொடுப்போம், இவங்க வந்து கொஞ்சம் வெளில வந்து பேசட்டும், கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த இடதுசாரிகளை தவிர இந்த கடவுள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இந்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, இந்து மதத்தில் இருக்க இவனுங்க எவனுமே இதை பற்றி பேசின மாதிரி தெரில. சும்மா சும்மா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு முருகா, சிவனே, கந்தா அப்படி இப்படின்னு என்னவோ இருக்கிற எக்கச்சக்க கடவுள்கள் இருக்குது இந்து மதத்தில் வச்சுப்போமே, எல்லாத்துக்கும் கூன்னு கூவுவீங்களே. நீங்கள் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, உங்கள் கடவுளை ஒருத்தன் வந்து திரிச்சு பேசிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோறு தானே திங்கிறீங்க. எங்களை கேட்குற மாதிரி, உங்களுக்காக போராடிட்டு உங்க கூட இருக்கிற எங்க கேட்குற மாதிரி நீங்க அங்க போய் கேட்கணும்ல, ஏன்டா எங்கள் கடவுளை இது பேசுறேன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவனும் இங்க வந்து வெளியில பேசின மாதிரியே என் சர்க்கிள் இத்தனை நாள் வந்து கடவுளை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவனோ என்கிட்ட வந்துட்டு என்ன தம்பி இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசின மாதிரியோ எனக்கு தெரியும். ஆனா இப்போ வரைக்கும் இடதுசாரி இயக்கங்கள் தான் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க, இதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றத கால் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க அம்பலப்படுத்திட்டு இருக்கானுங்க. இங்க கம்யூனிஸ்ட் இயக்கம், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சமீபமா, அதுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க எதுவும் பண்ண மாதிரியே தெரியலையே. ஏன்னா நீங்க வெளில வந்து பேசணும் அப்படின்னோடனே நீங்க இங்க களத்துல வந்து போராடி பிஜேபிகளை வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணி அப்படியே வந்து சமூகத்தை புரட்சி பண்ணி அதெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. பேர் மினிமமா வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள், இந்த ஸ்டேட்டஸ்ல சாமி பாட்டு வைக்கிறது, கூட இருக்கவங்க கிட்ட உட்காந்துட்டு கடவுள் எப்படி தெரியுமா, கடவுள் கும்புறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அப்படிலாம் பேசுவீங்க இல்லையா. அந்த மாதிரி பேர் மினிமமா கூட இல்லை, இந்த மாதிரி வாட்ஸ்அப்புகளில் இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம முருகனோட வரலாறு இதுதானே, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க, முருகனுக்கும் பாரத் மாதா ஜெயக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இங்கே வந்து ஜெய் ஸ்ரீராமனை கூப்பிட்டு இருக்கானுங்க, இவனுங்க யார் புதுசாக இருக்கானுங்க, இப்படி ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகளை வந்து பரப்பி விட்டுருக்கலாமே பேர் மினிமமா அப்படின்றதான் கேட்குறேன். ஏன்னா இந்த நியூஸ் உங்கள் யார் காதுக்கும் வராமலாம் இருந்திருக்காது, கண்டிப்பாக இந்த நியூஸ் எல்லார் காதுக்குமே வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இது வந்து தவிர்த்திருப்பீங்க, இக்னோரண்ட்டாக இருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட நம்பிக்கைக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து நியாயமா இருக்கீங்க அப்படின்றத உங்களை நீங்களே வந்துட்டு அளவிட்டுக்கோங்க. உங்களோட மனசாட்சிக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. ஏன்னா நம்ம கடவுள் நம்பிக்கைன்றது இந்த அளவுக்கு மட்டுப்பட்டு போய் தான் கிடக்குது. நம்ம இன்னும் அடிமையாக தான் இருக்கோம், நம்ம இன்னும் வந்து வெளியில் வரல, இன்னும் வந்து கேப்பார் பிள்ளையாக தான் இருக்கோம். சும்மா எவனோ சொல்கிறத மண்டையில் ஏற்றிக்கிட்டு இதுதான் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இங்கே நாத்திகர்கள், கருப்பு சட்டக்காரர்கள் சொல்லிட்டு இருக்கவங்கள விட நம்ம தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நாத்திகர்கள், நம்ம தான் கடவுளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் கேட்குறேன்னா, இது எதையுமே கேள்வி கேட்காதுன்னு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இங்கே இருக்கிற இடதுசாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு? எனவே நான் என்ன சொல்கிறேன், பெரியார், காட்டுமிராண்டி தமிழர்களே, மானம் இல்லை அவங்களுக்கு, ஏன் இப்படி வெக்கங்கட்டு தெரியுறீங்க, ஏன் இப்படி அடிமையாக இருக்கீங்கன்னு சொன்னதெல்லாம் கோவப்படாமல் மேலேயும் கீழே மூடிக்கிட்டு ஆமாங்க நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு மாற ட்ரை பண்ணுங்கள்.